ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இயல் எண்களின் கணத்தில் r என்பது 2a கூட்டல் 3b is equal to 30 எனில் a relates b என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தற்சுட்டு, 2வது சமச்சீர், 3வது கடப்பு, 4வது சமான தொடர்பா என்பதை சரிபார்க்க. நமக்கு இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த 4 சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாம். முதல் தந்திருக்கக்கூடிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம். 2a கூட்டல் 3b is equal to 30. இதை நான் a is equal to அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கு இதை மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? 2a அந்த சைடு 30 இருக்குது, ப்ளஸ் 3b அங்கே போச்சுன்னா மைனஸ் 3b. இனி ஏ தானே வேணும், அப்போ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு 30 மைனஸ் 3b 2 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தல மாறும், அப்போ டிவைடட் பை 2. இப்போ இதில் பிக்கு பதில் மதிப்பை பிரதியிட்டு ஆரோட உறுப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இயல் எண் அப்படின்னா 1லேருந்தே தொடங்கும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பியோட மதிப்பு ரெட்டை எண் எடுத்துக்க போகிறேன். 1 வந்து ஒற்றை எண், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ரெட்டை எண். அப்போ நான் 2 எடுத்துக்கலாம். இப்போ பிக்கு பதில் 2ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 3. பிக்கு பதில் 2ன்னு எழுதிருங்க. கீழே வந்து 2 இருக்குது. சரிங்களா? இனி 30 மைனஸ் 3 2 6 டிவைடட் பை 2. 30லேருந்து 6 கழிச்சா 24 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2, ஓ 2 2, ஈ 2 4. அப்போ என்ன வருது? 12 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ஏ கமா பி இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. அதை எழுதிருங்க, கமா. இனி பியோட மதிப்பு 2ன்னு பிரதியிட்டோம். அப்போ இதை அடுத்து எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் அடுத்த பிக்கு பதில் 4ன்னு பிரதியிட போகிறேன். 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 அடுத்த ரெட்டையன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 3 இன்ட்டு பிக்கு பதில் 4. அதாவது பியோட மதிப்பை மாற்றணும், மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். கீழே வந்து 2 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 3 4 12 டிவைடட் பை 2. 30லேருந்து 12 கழிச்சா 18, கீழே 2. இப்போ ஓ 2 2, 9 2 18. அப்போ என்ன வருது? 9. அப்போ ஏயோட மதிப்பு 9, கமா. அடுத்த பியோட மதிப்பு என்னது? 4. சரிங்களா? இனி அடுத்த 6 அப்படின்னு பிரதியிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 3 இன்ட்டு பியோட மதிப்பு இப்போ 6 டிவைடருக்கு கீழே 2. இனி 30 மைனஸ் 3 6 18. 18 டிவைடருக்கு கீழே 2. 30ல் இருந்து 18 கழிச்சா என்ன கிடைக்கும்? 12, கீழே 2. இப்போ ஓ 2 2, 6 2 12. அப்போ 6ன்னு கிடைக்குது. ஏயோட மதிப்பு 6, கமா. பியோட மதிப்பு என்னது? 6 தான். சரிங்களா? இனி பிக்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 3 இன்ட்டு பிக்கு பதில் 8. கீழே வந்து 2 இருக்குது. அப்புறம் 30 மைனஸ் 3 8 24. கீழே 2. 30லேருந்து 24 கழிச்சா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். கீழே 2. ஓ 2 2, 3 2 6. அப்போ 3ன்னு கிடைக்குது. இப்போ ஏயோட மதிப்பு 3, கமா. பியோட மதிப்பு 8. சரிங்களா? இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதுதான் என்னது? ஆர். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே வரிசையை எடுத்து எழுதிருங்க. முதல் என்னது இருக்குது? 12, 2. அடுத்த வந்து 9, 4. அப்புறம் 6, 6. அடுத்த 3, 8. இப்போ நம்ம 6 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினில் கேட்டிருக்க 4 சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்ச 6 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தற்சுட்டு சால்வ் பண்ணலாம். தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கணும். அதாவது இங்கே 12னா இங்கே 12, 12, 12 இப்படி இருக்கணும். 9னா 9, 9. 3னா 3, 3. ஆனால் இங்கே 6, 6 இது மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதிக்கணும். இப்போ 12, 12 இல்லை. நீங்கள் 9, 9 இல்லைன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா 3, 3 இல்லைன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது உறுப்பு இருந்துன்னா பிலாங்ஸ் டு. அது இல்லாட்டா இதுக்கு மேலே இந்த மாதிரி கோடு போடணும். நாட் பிலாங்ஸ் டு ஆர். சரிங்களா? அப்போ இல்லாததுனால தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? இனி வந்து செகண்ட் சப்டிவிஷன் சமச்சீர். சமச்சீரை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி எழுதிக்கணும். அதாவது ஏ கமா பினா இனி பியை ஃபஸ்ட்டு எழுதணும், ஏயை 2வது எழுதிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். 12, 2 இருக்குது. இதை மாற்றி எழுதுனா 2, 12. அது இல்லை. 9, 4 இருக்குது. ஆனால் 4, 9 இல்லை. 3, 8 இருக்குது. ஆனால் 8, 3 இல்லை. சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து எழுதிக்கலாம்.
12,2 இருக்குது எதுலேனா ஆறில். ஆனால் எது இல்லை, அதை அப்படியே மாற்றி எடுத்து எழுதிருங்க. 2,12 2,12 இல்லை. அப்போது நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி தேர்டு சப்டிவிஷன் என்னன்னா கடப்பு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் இனி அடுத்து என்ன வரும், பி கமா சி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது நமக்கு ஏ கமா பி இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 12,2 9,4 3,8 ஏ கமா பி இருக்குது. ஆனால் பி கமா சி இல்லை. அதாவது லாஸ்ட்டு பி, இங்கே ஃபஸ்ட்டு பி, இது ரெண்டும் சேமாக இருக்கணும். கடைசியில் உள்ளதும் ஃபஸ்ட்டில் உள்ளதும் சேமாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே லாஸ்ட்டு 2 இருக்குது, ஆனால் 2ல் தொடங்கக்கூடியது இல்லை. இங்கே லாஸ்ட்டு 4 இருக்குது, 4ல் தொடங்கக்கூடியது இல்லை. 8ல் முடியுது, ஆனால் 8ல் தொடங்கக்கூடியது இல்லை. சரிங்களா, இது இருக்குது ஆனால் இது இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது இனி அடுத்து என்ன வரும், இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எழுதிக்கணும். ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர். இது நமக்கு இல்லை. அப்போ இது இல்லாததுனால இதை எழுதிக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் சேர்த்தா தானே இது வரும். சரிங்களா, இது இல்லை. அப்போ இது இல்லாததுனால இதை எழுத முடியாது. அப்போ இது கடப்பு ஆகும்னு எழுதிக்கணும். சப்போஸ் இது ரெண்டும் இருந்துக்கிட்டு இது நம்மளுக்கு இல்லாட்டாதான் இது கடப்பல்லேன்னு எழுதிப்போம். ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் ஆர் என்பது கடப்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் சமான தொடர்பு. சமான தொடர்புனா 3மே இருக்கணும். சரிங்களா, ஆனால் நம்மளுக்கு தற்சுட்டு அல்ல, சமச்சீர் அல்ல, இது ரெண்டுமே அல்லன்னு வந்திருக்கனால சமான தொடர்பும் அல்ல தான். அதை தான் எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் சமச்சீர் அல்ல. எனவே ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல. ரெண்டனும் இல்லைன்னு வந்திருக்கனால சமான தொடர்பும் அல்லன்னு தான் எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ அந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். சென்னையில் உள்ள மக்களின் கணத்தில் நட்பு ஒரு சமான தொடர்பன்று என்பதை நிரூபிக்க. அதாவது சென்னையில் உள்ள மக்களோட நட்பு சமான தொடர்பல்லேன்னு நிரூபிக்கணும். சரிங்களா, அதை நிரூபிக்கணும்னா நான் 3மே கண்டுபிடிக்கணும். தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு. ஃபஸ்ட்டு நான் தற்சுட்டு சால்வ் பண்ண போகிறேன். எழுதிக்கலாம் தற்சுட்டு. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆரோ மார்க் போட்டுருங்க. தற்சுட்டு அப்படின்னா சேமாக எடுத்துக்கணும். இப்போ ஏனா ஏ ரிலேட்ஸ் ஏ. சரிங்களா, இந்த 2 சைடும் சேமாக எடுத்துக்கணும். இப்போ நானே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, அதுதான் எழுதிக்கலாமா. ஏயின் நண்பர் ஏ ஆக இருக்க மாட்டார் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா, இருக்க மாட்டார் அப்படின்னாலே தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா, அடுத்த சமச்சீர் சால்வ் பண்ணலாம். சமச்சீரை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். எப்படின்னா இப்போ ஏ ரிலேட்ஸ் பினா இனி பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஏயை 2வது எழுதிக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்க, ஏ பிக்கு ஃப்ரெண்டுனா பியும் ஏக்கு ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃப்ரெண்டுனா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு. சரிங்களா, அப்போ எழுதிக்கலாம். அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ ரிலேட்ஸ் பி, ஏயின் நண்பர் பி ஆக இருப்பார். அடுத்த பி ரிலேட்ஸ் ஏ, பி நண்பர் ஏ ஆக இருப்பார். ரெண்டுமே இருப்பார்னு வந்திருக்கு. இருக்க மாட்டார் அப்படின்னு வந்தாதான் அல்லேன்னு எழுதிக்கணும். இங்கே இருப்பார் வந்திருக்கனால ஆகும்னு எழுதிக்கணும். தேர்ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இனி கடப்பு எழுதிக்கலாம். அது எப்படின்னா இப்போ ஏ ரிலேட்ஸ் பினா அடுத்த பி எடுத்துக்கணும். பி ரிலேட்ஸ் இனி வேற ஒன்று சி, அப்புறம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எனது ஏசி. அப்போ ஏ ரிலேட் சி. இப்போ உங்கள் ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்டும் நீங்களும் ஃப்ரெண்டு. சரிங்களா, அதுவரை நீங்களும் உங்கள் டியூஷனில் உள்ள ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டும் டியூஷனில் உள்ள ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பில்லை. சில நேரம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருக்கவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஒருத்தர் தெரியாமல் கூட இருக்கும். அதான் அப்போ ஏ நாட் ரிலேட் சி. நாட் ரிலேட்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி மேலே கோடு போட்டுக்கணும். சரிங்களா, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ ரிலேட்ஸ் பி, ஏயின் நண்பர் பி ஆக இருப்பார். அடுத்த பி ரிலேட் சி, பியின் நண்பர் சி ஆக இருப்பார். அப்புறம் ஏ நாட் ரிலேட் சி, அதாவது ஏயின் நண்பர் சி ஆக இருக்க மாட்டார். ஒன்று இருக்க மாட்டார் வந்தாலே தேர்ஃபோர் ஆர் என்பது கடப்பு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ 3மே கண்டுபிடிச்சாச்சு. இனி சமான தொடர்பா இல்லையான்னு பார்க்கலாம். சரிங்களா, இங்கே நம்மளுக்கு தற்சுட்டு அல்ல, அதுக்கு பிறகு கடப்பு அல்ல, ரெண்டனும் அல்லன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் கடப்பு அல்ல. தேர்ஃபோர் ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல. 3மே இருந்தாதான் சமான தொடர்பு, ஒன்று இல்லாட்டா கூட அல்லன்னு எழுதிக்கணும்.
இப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்டதை எழுதிக்கலாம். சென்னையில் உள்ள மக்களின் கணத்தில் நட்பு ஒரு சமான தொடர்பன்று என்பது நிரூபிக்கப்பட்டது. நம்ம சமான தொடர்பு அல்லன்னு நிரூபிச்சிட்டோம். அதை ஃபைனலாக எடுத்து எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இயல் எண்களில் கணத்தில் தொடர்பு 6 ஆனது a கூட்டல் b லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 ஆக இருந்தால் a ரிலேஷன் b என வரையறுக்கப்படுகிறது. 6ல் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தற்சுட்டு, 2வது சமச்சீர், 3வது கடப்பு, 4வது சமான தொடர்பு என்பதை சரிபார்க்க. அதாவது இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 6ல் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்த கொஸ்டினில் கேட்குற 4 சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, முதல் தந்திருக்கக்கூடிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம். a கூட்டல் b லெஸ் தேன் ஈக்குவல் டு r. நம்மளுக்கு இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்ணுன்னா 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ r எழுதிக்கலாம். ஈஸியாக எழுதலாம். ஏன்னா நடுவில் கூட்டல் இருக்குது. ஏக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை, பிக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை. அப்போ ஈஸியாக எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது. அப்போ 1,1 இதை வந்து a, b இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதை கூட்டுங்க. 1 கூட்டினா 2 கிடைக்கும். ஏன்னா நடுவில் ப்ளஸ், அப்போ கூட்டணும். 2 கிடைக்குது. இங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 6. இதோட மீனிங் என்னன்னா 6 விடைக்கும் பெரிய எண் வரக்கூடாது. 6 விடைக்கும் சின்ன எண் வரலாம். 1 2 3 4 5 இதெல்லாம் வரலாம். ஆனால் 7 8 9 10 இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்போ 1 கூட்டினா 2. அப்போ இதை எடுத்துக்கலாம். இனி அடுத்த ஃபர்ஸ்ட் எப்போவுமே 1 எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த 2வது 1க்கு அடுத்து என்ன வரும்? 2. இதை கூட்டினா 3 வரும். இனி 1 2க்கு அடுத்த 3 இதை கூட்டினா 4. இனி 1 3க்கு அடுத்த 4 இதை கூட்டினா 5. இனி 1, 4க்கு அடுத்த 5 இதை கூட்டினா 6. அப்புறம் 1, 6 எழுதக்கூடாது. ஏன்னா அதை கூட்டினா 7 வரும். நம்மளுக்கு 6 மட்டும்தான் வரணும். அப்போ இனி அடுத்த ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். முதல் 1 எழுதணும். இனி வந்து 2 எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே 1 எழுதிக்கணும். இதை கூட்டினா 3. இனி 2 1க்கு அடுத்த 2 வரும். இதை கூட்டினா 4. இனி 2 2க்கு அடுத்த 3 இதை கூட்டினா 5. 2 3க்கு அடுத்த 4 இதை கூட்டினா 6. இனி என்னென்னா ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கணும். இங்கே 1 3 கூட்டினா 4. அடுத்த 3 1க்கு அடுத்த 2 கூட்டினா 5. 3 2க்கு அடுத்த 3 கூட்டினா 6. அப்போ 4 வச்சு எழுதிக்கலாம். 4, 1 இதை கூட்டுங்க 5ன்னு கிடைக்கும். இனி 4, 1க்கு அடுத்த 2 கூட்டினா 6ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு மேலே எழுதிக்க முடியாது. இனிமே 5 வச்சு எழுதிக்கலாம். 5, 1 இதை கூட்டினாலே 6 வருது. அப்போ இதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. இவ்வளோ தான். இப்போ நம்ம 6 எழுதிட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தற்சுட்டு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? a ரிலேட்ஸ் a, அதாவது 2 சைடும் சமமாக இருக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்? a, ஏன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 2ல் a இருக்குது. அப்போ a, a பிலாங்ஸ் டு r. அதாவது 2ம் சேமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இங்கே இருக்கணும். பாருங்கள், 1, 1 இருக்குல்ல. அடுத்த 2, 2 இருக்குது. அடுத்த 3, 3 இருக்குது. ஆனால் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. இங்கே நம்ம 1லேருந்து 5 வரை எழுதியிருக்கோம். ஆனால் இதில் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதிக்கலாம். 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 இருக்குது. எதுலனா பிலாங்ஸ் டு r. rல இருக்குது. ஆனால் எதில் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. இல்லாட்டா நாட் பிலாங்ஸ் டு இப்படி மேலே கோடு போட்டுறணும். rல இல்லை. தேர்ஃபோர் இது இல்லாததுனால r என்பது தற்சுட்டு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி செகண்ட் சப்டிவிஷன் சமச்சீர். அதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? இப்போ a, bனா அடுத்து வந்து மாற்றி எழுதிக்கணும். b, a இருக்கணும். எதுலன்னா rல. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே சேமாக இருக்குது. வெவ்வேறானதை எடுத்துக்கலாம். 1, 2 இருக்குது. அதே மாதிரி மாற்றி எழுதுனா 2, 1 இருக்குது. அதுக்கு பிறகு 1, 3 இருக்குது, 3, 1 இருக்குது. இனி 1, 4 இருக்குது, 4, 1 இருக்குது. 1, 5 இருக்குது, 5, 1 இருக்குது. சரிங்களா? மாற்றி எழுதினாலும் அது இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 1, 2 இனி 2, 1 இருக்குது. எதுலனா rல. அப்புறம் 1, 3 3, 1 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு r. அடுத்த 1, 4 அதுக்கப்புறம் 4, 1 பிலாங்ஸ் டு r. அடுத்த 1, 5 5, 1 பிலாங்ஸ் டு r. இதெல்லாம் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் r என்பது சமச்சீர் ஆகும். இப்படி எழுதிருங்க. இதே மாதிரி இன்னும் இங்கே இருக்குது. பாருங்கள், 2, 3 இருக்குது. அதே மாதிரி 3, 2 இருக்குது. அடுத்த 2, 4 இருக்குது. அதே மாதிரி 4, 2 இருக்குது. சரிங்களா? அதே வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இனி தேர்டு வந்து கடப்பு. எப்படி எழுதிக்கலாம்? a, b. அடுத்த b ஃபஸ்ட்டு எழுதிருங்க. 2வது வந்து வேறு எடுத்துக்கணும். c எடுத்துக்கலாம். இது வந்து rல இருக்கணும். அப்போ பிலாங்ஸ் டு r. அப்புறவு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னது இருக்குது? a, c. இதுவும் நம்மளுக்கு rல இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் r என்பது கடப்பு ஆகும்னு எழுத முடியும். இப்போ பாருங்கள்,
இதில் வந்து நான் 1,4ஐயும் 4,2ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகே, எழுதிக்கலாம். 1,4 அடுத்த 4,2. எப்படி எடுத்துக்கணும்னா இங்கே லாஸ்ட் பி இருக்குது, ஃபஸ்ட்டு பி இருக்குது, இப்படி சேமாக இருக்கிறது தான் எடுத்துக்கணும். இங்கே லாஸ்ட் 4 இருக்குது, ஃபஸ்ட்டு 4, இப்படி பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து 6ல் இருக்குது. இனி பாருங்கள், 1 2, ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட்டு 2, அப்போ 1,2 இதுவும் நம்மளுக்கு இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், 1,2 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் இனி அடுத்து 2 எடுத்துக்கலாம். 3,1ஐயும் 1,5ஐயும் எடுத்துக்கிறேன். எழுதிக்கலாம். 3,1 அப்புறவு 1,5 இது வந்து 6ல் இருக்குது. அடுத்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னது 3,5 இது இருக்கான்னு பாருங்க. 3,5 இங்கே இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டு ஆர். இது இல்லாததுனால தேர்ஃபோர் ஆர் என்பது கடப்பு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி 4th சப்டிவிஷன் சமான தொடர்பு. சமான தொடர்பு அப்படின்னா 3மே இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், தற்சுட்டு அல்லேன் இருக்கு, அதே மாதிரி கடப்பும் அல்ல. 1 அல்லேன் வந்தாலே சமான தொடர்பும் அல்லேன்னு எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் கடப்பு தொடர்பு அல்ல. தேர்ஃபோர் ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல. இப்படி எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஏ கொடுத்துருக்காங்க. ஏயின் மீதான மிகச்சிறிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு என்ன? ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மிகச்சிறிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு அப்படின்னா மீச்சிறு கணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அது சமான தொடர்பா இல்லையானு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு, இங்கே வந்து மீப்பெரு கணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சமான தொடர்பா இல்லையானு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி. சரிங்களா? முதல் மீச்சிறு கணம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு R1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ மீச்சிறு கணம் அப்படின்னா ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ கமா ஏ இப்படி சேமாக தான் எழுதிக்கணும். பினா பி கமா பி, அடுத்த சினா சி கமா சி. சரிங்களா? இனி சமான தொடர்பா இல்லையான்னு பார்க்கலாம். சமான தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா 3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? முதல் தற்சுட்டுனா எல்லாமே சேமாக இருக்கணும். அதே மாதிரி சேமாக இருக்குது. 2வது சமச்சீர். சமச்சீர்னா எப்படி எழுதுவோம்? ஏ கமா பினா இனி பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஏயை 2வது எழுதுவோம். இங்கே நம்மளுக்கு வெவ்வேறான எண்கள் இல்லை. இதில் வெவ்வேறான எண் இருக்குது, இங்கே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி இல்லாததுனால இது வந்து சமச்சீர் ஆகும். சப்போஸ் 1 இது இருந்துக்கிட்டு இது இல்லாட்டாதான் சமச்சீர் அல்லேன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி தான் கடப்பும். ஓகே, எழுதிக்கலாம். தேர்ஃபோர் R1 என்பது இந்த மாதிரி மொத்தமும் சேமாக இருந்துன்னா அது தற்சுட்டாகவும் இருக்கும், அப்புறவு சமச்சீராகவும் இருக்கும், மற்றும் கடப்பு தொடர்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கடப்பு தொடர்பு ஆகும். இந்த 3மே வந்துன்னா என்னது? R1 என்பது சமான தொடர்பு ஆகும். இப்படி எழுதிருங்க. இனி நான் வந்து மீச்சிறு கணம் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மீச்சிறு கணம். மீச்சிறு கணம்னா வேறு எதுவுமே இல்லை. இந்த R1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு உங்கள் புக் பேக்லேயே இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம். ஏ கமா ஏ, பி கமா பி, அப்புறவு சி கமா சி. இனி இதோட எண்ணிக்கை எழுதணும், உறுப்புகளோட எண்ணிக்கை. அப்போ என் ஆஃப் R1. R1ல் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணுங்க? 1 2 3 உறுப்பு இருக்குது. முதல் உள்ளதை முடிச்சிட்டோம். இனி மீப்பெரு கணம் கண்டுபிடிக்கலாம். அதை வந்து R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஏ கிராஸ் ஏ பண்ணணும். நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ கணம் கொடுத்துருந்தாங்க. ஏ கமா பி கமா சி, நடுவில் கிராஸ், திரும்பவும் ஏ தான். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி எழுதிட்டேன். இப்போ நடுவில் கிராஸ். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஏ கமா ஏ. இனி ஏ கமா பி, ஏ கமா சி எழுதிக்கலாம். ஏ கமா பி, அப்புறவு ஏ கமா சி. அடுத்த பி கமா ஏ, பி கமா பி, பி கமா சி எழுதிக்கிறேன். பி கமா ஏ, அப்புறவு பி கமா பி, அடுத்த பி கமா சி. இனி சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சி எழுதிக்கலாம். சி கமா ஏ, அப்புறவு சி கமா பி, லாஸ்ட் ஆட்டு சி கமா சி. இவ்வளோ தான் வரும். அப்புறவு சமான தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு தற்சுட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கணும். இங்கே 3 உறுப்பு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அப்போ ஏ கமா ஏயும் இருக்குது. பி இருக்குது, பி கமா பியும் இருக்குது. சி இருக்குது, சி கமா சி இருக்குது. அப்போ அந்த 3மே இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது, அடுத்த சி கமா சி எதில் இருக்குது? R2ல் இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிறதுனால R2 என்பது இங்கே மறக்கக்கூடாது. நம்ம R2 அப்படின்னு எடுத்துக்கிட்டனால R2 தான் எழுதிக்கணும். R2 என்பது தற்சுட்டு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. 2வது சமச்சீர். சமச்சீர் கண்டிஷன் எழுதிக்கலாம்.
ஏன்னா அதுவும் இங்கே இருக்குது. எப்படி எழுதுவோம்? ஏ கமா பி எழுதுவோம். அடுத்த பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஏயை ரெண்டாவது எழுதுவோம். பாருங்கள், ஏ கமா பி இருக்குது, அதே மாதிரி பி கமா ஏயும் இருக்குது. பிலாங்ஸ் டு R2. அடுத்து எழுதிக்கலாம். ஏ கமா சி இருக்குது, இதை மாற்றி எழுதுனா சி கமா ஏ. ஓகே, ஏ கமா சி இருக்குது, இதை மாற்றி எழுதுனா சி கமா ஏ, அதுவும் பிலாங்ஸ் டு R2ல இருக்குது. அடுத்த பி கமா சி இருக்குது, சி கமா பின்னு இருக்குது. எழுதிக்கலாம். பி கமா சி, அடுத்த சி கமா பி பிலாங்ஸ் டு R2. இது இருக்கிறதுனால therefore R2 என்பது சமச்சீர் ஆகும். அடுத்த தேர்ட் ஒன் என்னன்னா கடப்பு. நார்மலாக கண்டிஷன் என்ன எழுதுவோம்? ஏ கமா பி எழுதுவோம். அடுத்த பியை ஃபஸ்ட்டு எழுதுவோம். மூணாவது ஒன்று சேர்த்துக்கணும், சி. சரிங்களா? இது இருக்கான்னு பார்க்கலாமா? முதல் ஏ கமா பி இருக்குது. அடுத்து என்னது இருக்குது? பி கமா சி, அதுவும் இருக்குது. பி கமா சி பிலாங்ஸ் டு R2. இனி என்ன இருக்கணும்? இங்கே உள்ள ஃபஸ்ட்டும் இங்கே உள்ள லாஸ்ட்டும். அப்போ ஏ கமா சி, ஏ கமா சி அதுவும் இருக்கான்னு பாருங்கள். ஏ கமா சி இருக்குது. சரிங்களா? அப்போ பிலாங்ஸ் டு R2. வேணா இன்னொன்று கூட எழுதிக்கலாம். ஏ கமா சி, சி கமா பி எழுதிக்கிறேன் பாருங்கள். ஏ கமா சி, அடுத்த சி கமா பி. எப்படி எடுத்துக்கணும் இதை? இங்கே லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கணும், லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கணும். இப்படி தான் பார்த்து எழுதிக்கணும். பிலாங்ஸ் டு R2. இனி ஃபஸ்ட்டு ஒன் ஏ, லாஸ்ட் வந்து பி. அப்போ ஏ கமா பி இருக்கா? இருக்குது. எழுதிக்கலாம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு R2. இது இருக்கிறதுனால therefore R2 என்பது கடப்பு ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ நம்மளுக்கு தற்சுட்டு ஆகும்னு இருக்குது, சமச்சீரும் ஆகும்னு இருக்குது, கடப்பும் ஆகும்னு இருக்குது. அப்போது மூணுமே ஆகும் அப்படின்னு வந்தனால therefore R2 என்பது சமான தொடர்பு ஆகும்னு எழுதிருங்க. இனி வந்து மீப்பெரு கணம் எழுதிக்கலாமா? அது வந்து R2 தான். சரிங்களா? உங்கள் புக் பேக்கில் இதை கொடுக்கல, ஏ கிராஸ் ஏ ஷார்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ அதையே நம்ம எழுதிக்கலாம், ஏ கிராஸ் ஏ. இனி உறுப்புகளோட எண்ணிக்கை எழுதணும். R2ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 9 உறுப்பு இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். கேபிட்டல் இசட்டில் M-N ஆனது 7ஆல் வகுபடும் எனில் M ரிலேட்ஸ் N என தொடர்பு R வரையறுக்கப்பட்டால் R என்பது சமான தொடர்பு என நிரூபிக்க. நம்மளுக்கு கேபிட்டல் இசட் அப்படின்னா என்னது? மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு எல்லாமே வரும். வேணால் எழுதிக்கலாம். கேபிட்டல் இசட் ஈக்குவல் டு நடுவில் 0, இந்த சைடு 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த சைடு -1 -2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ M-N ஆனது 7ஆல் வகுபடும் எனில் M ரிலேட்ஸ் N, அதாவது M-N 7ஆல் வகுபட்டுனா இதை வந்து M ரிலேட்ஸ் Nன்னு எழுதிக்கலாமா? இப்போ R என்பது சமான தொடர்புன்னு நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? சமான தொடர்பு அப்படி நிரூபிக்கணும்னா 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் எடுத்துக்கணும். ஓகே, கொஸ்டினில் தந்திருக்க M ரிலேட்ஸ் N அதை இங்கே எழுதிக்கிறேன். M ரிலேட்ஸ் N. தற்சுட்டுனா இங்கே M எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடும் Mன்னு தான் எழுதிக்கணும். ஓகே, அப்போ எழுதிக்கலாம் M ரிலேட்ஸ் M. இப்போ நடுவில் மைனஸ் அப்படின்னு போட்டுருங்க. M, ஆருக்கு பதில் மைனஸ், அடுத்த M. Mலேருந்து M கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. இனி இதை 7ஆல் வகுங்க. வகுத்தா என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். மேலே 0னா கீழே என்னது இருந்தாலும் அது 0வாக மாறும். இப்போ 0க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே டிவைடருக்கு கீழே 1 அப்படின்னு வந்தாலே அது வகுப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எழுதிக்கலாமா? M-M. therefore M-M ஆனது 7ஆல் வகுபடும் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இது 7ஆல் வகுப்பட்டிருக்கு. அப்போ therefore R என்பது வகுப்பட்டிருக்கிறதுனால இது தற்சுட்டு ஆகும்னு எழுதிக்கணும். சரிங்களா? R என்பது தற்சுட்டு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஒன் என்னன்னா சமச்சீர். சால்வ் பண்ணலாம். சமச்சீர். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? M ரிலேட்ஸ் N. இனி வந்து மாற்றி எழுதணும். என்ன ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு M ரெண்டாவது எழுதிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். முதல் M ரிலேட்ஸ் N, நடுவில் மைனஸ் போட்டுருங்க. M, ஆருக்கு பதில் மைனஸ், அடுத்த N. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால எப்படி எடுத்துக்க போகிறேன்னா 7 × K. 7 இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுனால 7ஆல் வகுக்கும் போது கண்டிப்பாக இது வகுப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதில் இந்த K அப்படின்னா என்னென்னா பிலாங்ஸ் டு இசட். அதாவது இதில் நீங்கள் கேக்கு பதில் எந்த மதிப்பு எடுத்துக்கிட்டாலும் அதை 7ஆல் பெருக்கும்போது அதுக்கு பிறகு 7ஆல் வகுத்தா கண்டிப்பாக அது 7ஆல் வகுப்படும். சரிங்களா? அதுக்கு தான் 7 × Kன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இனி அடுத்து இதை எழுதிக்கலாம். N ரிலேட்ஸ் M. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன எழுதிருங்க, நடுவில் மைனஸ், அப்புறம் M. இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, M வந்து பெரிய எண்ணுன்னு எடுத்துக்கோங்க. மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடுவோம். இங்கே M வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ் குறியீடு.
இனி அடுத்த இங்கே எம் வந்து மைனஸ் குறியீடில் இருக்குது. அப்போ கழிக்கும் போது பெரிய எண் எம்னா அதோட குறியீடு என்னது மைனஸ். அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 7 எழுதிக்கிட்டு மைனஸை கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கேயும் கே வந்து என்னது பிலாங்ஸ் டு இசட். இது மைனஸ் மதிப்பாக இருந்தாலும் இங்கே 7 பெருக்கல்ல இருக்குது. அப்போ இதை 7ஆல் வகுக்கும் போது அந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது வகுபடும் தான் அர்த்தம். அப்போ எழுதிக்கலாம் தேர்ஃபோர் எம் மைனஸ் என் மற்றும் அடுத்த இது என் மைனஸ் எம் ஆனது 7ஆல் வகுபடும். வகுபட்டிருக்கிறதுனால தேர்ஃபோர் ஆர் என்பது சமச்சீராகும் அப்படின்னு எழுதிருங்க. அப்புறவு தேர்ட் ஒன் என்னது கடப்பு. அப்போ எழுதிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் எம் ரிலேட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இனி என் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அடுத்த வேற ஒன்று எடுத்துக்கணும் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறவு ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் எம்பி எம் ரிலேட்ஸ் பி. சரிங்களா? இப்போ முதல் இதை எடுத்துக்கலாம். எம் ரிலேட்ஸ் என். இதை எப்படி எழுதலாம்? எம் மைனஸ் என். போன இதில் எம் மைனஸ் என்ன 7 இன்டூ கேன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே இருக்கட்டு. இனி வந்து என் ரிலேட்ஸ் பி எழுதிக்கலாம். என் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது. இங்கே வேறு வேறு அதனால் கேக்கு பதில் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து கேனா என்னது பிலாங்ஸ் டு இசட். அப்புறவு எல்னா என்னது பிலாங்ஸ் டு இசட், அதாவது முழுக்கள். அப்புறவு எம் ரிலேட்ஸ் பி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எம்மோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்மோட மதிப்பை இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எம்மை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த சைடு என்னது இருக்குது 7 இன்டூ கே இருக்குது. மைனஸ் என் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் என்ன மாறும். இது இப்படியே இருக்கட்டு. இனி இங்கே மைனஸ் பி. இங்கே பி தானே, நான் வந்து மைனஸ் பி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே 7 எல் இருக்குது. ப்ளஸ் என் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் என். இனி இதை சால்வ் பண்ணலாம். எம் ரிலேட்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு எழுதிருங்க எம் மைனஸ் பி. இப்போ எம் என்ன எழுதியிருக்கோம் 7 கே கூட்டல் என். நடுவில் மைனஸ். அதே மாதிரி இங்கே மைனஸ். இந்த ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் இதை எடுத்து எழுதிருங்க 7L மைனஸ் என். இப்போ ப்ளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது 7K கூட்டல் 7 இன்டூ எல். ரெண்டுலேயும் 7 இருக்கிறதுனால 7 வெளியே எடுக்கலாம். இங்கேருந்து 7 வெளியே எடுத்தால் பாக்கி கே இருக்குது கூட்டல் இங்கேருந்து 7 வெளியே எடுத்தால் பாக்கி எல் இருக்குது. இப்போ இந்த கே கூட்டல் எல் பிலாங்ஸ் டு இசட், அதாவது முழுக்கள். இப்போ பாருங்கள் 7 இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ டிவைடட் பை 7 பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுவும் வகுபடும். எழுதிக்கலாம் தேர்ஃபோர் எம் மைனஸ் என் ஃபஸ்ட்டு, அடுத்த என் மைனஸ் பி, அப்புறவு எம் மைனஸ் பி ஆனது 7ஆல் வகுபடும். அப்போ ஆர் என்பது வகுபட்டிருக்கனால கடப்பு ஆகும் அப்படின்னு எழுதிடணும். கடப்பு ஆகும். இப்போ பாருங்கள் மூணுமே ஆகும் தான் நம்ம எழுதியிருக்கோம். தற்சுட்டு ஆகும், அடுத்த சமச்சீர் ஆகும், அதே மாதிரி கடப்பு ஆகும். மூணுமே ஆகும் வந்திருக்கனால தேர்ஃபோர் ஆர் என்பது சமான தொடர்பு ஆகும்னு எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.